ஆண்டவர் ஒரு இடத்துல கொண்டு வந்து நல்ல செக்கு வச்சுடுவார் பாருங்க. அதை வைக்கும் பொழுதுதான் தெரியும், நான் சம்பாதித்தது இத்தனை கோடிகள் எனக்கு உதவிலையே. வியாதி முற்றி பலர் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் வியாதி முற்றி போய் எவ்வளவு பணம் செலவழிங்க பார்க்கலாம் என்று எவ்வளவு பணத்தை செலவழித்தாலும் உயிரை காப்பாற்ற முடியலையே. அநேகர் கலங்கி இருக்கிறார்கள். என்ன பண்றது? காலையில எனக்கு ஒரு கிறிஸ்டியன் குரூப்ல இருந்து ஒரு மெசேஜ், எவ்வளவு சொத்து இருந்தாலும் மிகப்பெரிய சொத்து எது? நமக்கு ஒரு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சொத்துன்னு அனுப்புறாரு. அந்த குரூப்ல ஒருவர் அனுப்பி இருக்கிறார். யோசிச்சு பார்த்தேன், உண்மைதான். எவ்வளவு வயது கடந்து போனாலும் எந்த ஒரு மெடிசனும் இல்லாம ஆண்டவர் கொடுக்கிற மெடிசன் என்ன தெரியுமா? பெஸ்ட் மெடிசன் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தான் நமக்கு பெஸ்ட் மெடிசன். அதுதான் எரேமியால சொல்றார், கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ என் குமாரத்தி, என் சனமாகிய குமாரத்தி ஏன் சொஸ்தமடையாம இருக்கிறா? கிளையாத் என்ற ஊரே அந்த பிசின் தைலம் வியாதிகளுக்கு நல்ல மருந்த கண்டுபிடிக்கிற இடமே அதுதான். ஆனா அந்த இடத்துல உள்ளவர்களுக்கே சுகம் இல்லை. அதான் தீர்க்கதரிசி சொல்றார், ஏ என் ஜனமாகிய குமாரத்தி ஏன் சொஸ்தம் அடையல? இங்க நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். எகிப்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எகிப்துல கூட நல்ல மருந்துகள் அங்க இருக்கிறதாம். ஆனா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார், எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த ஒரு வியாதி நான் உனக்கு வர பண்ணேன், ஏன்னா நான் தான் உன் பரிகாரி என்றார் ஆண்டவர். தேவன் நமக்கு சுகம் கொடுக்கிறவர், நம்மை விடுதலையாக்குகிறவர். என் கண்ணு திறக்கப்படணும்னு சொன்னா, எனக்கு ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும்னா நான் இயேசுவை நான் கூப்பிட்டு தான் ஆக வேண்டும்.